ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குருடி முடியாது. நீ ஏன் கொடுத்தா உனக்கு நல்லது, இல்லன்னு வச்சுக்கோயே. இல்லனா என்னவா? கொடுக்காம இருந்து பாரு, என்ன நடக்குன்னு தெரியும். குரங்கு பொறுக்கி எறும்பு பேச்ச பாரு பேச்சு. சரி, உன்கிட்ட நீ பேச்சு வார்த்தையே இருக்கக்கூடாது. என்ன பழக்கம் இது? போற பார்த்தா சும்மா இருப்பி. அம்மா பையா உள்ள விடுங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். பொறுக்கி எருமை எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கா. அம்மா உங்களுக்கு கிச்சன்ல வேலை இல்ல? பொறுக்கி போட சேட்டை பிடிச்சல. நான் வந்து பேச மாட்டேன். வேண்டாம், அவளை எழுப்பி விடுட்டி. விடுங்க, எங்க அம்மா பாத்திர போறாவ. ஐயோ விடுங்க. அத்தி கனவுல கூடவா அம்மா பக்கத்துல நிக்காவ? இசை, எங்க அக்கா கூப்பிட்ட மாதிரி இருக்கு. என்ன விடுங்க. விட மாட்டீங்களா? மாட்டேன். ரெட்ட பிள்ளையா? அதெல்லாம் முடியாது. அத்தி அம்மா, உங்களுக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, போங்கம்மா. அந்த வெறுவாக்கட்ட பைய கனவுல கூட என் பிள்ளைய விட்டு வைக்க மாட்டேங்க. அப்பா, இப்படியாவது எடுத்துக்கிட்டீல. ஆமாம்மா, பொல்லாத பைய பாத்துக்கங்க. கனவுல கூட விட்டு வைக்க மாட்டேங்க. இவ இப்படி தூங்கிட்டு இருந்தா அந்த பைய இப்படிதான் தொந்தரவு பண்ணுவான். முதல்ல எழுப்பே. ரெட்ட பிள்ளையா? அதெல்லாம் முடியாது. நான் 3 தான் பெத்துக்குவேன். மாமா சும்மா இருந்தாலும் இவ இருக்க மாட்டா பொழுக்கக்கா. ரெண்டு அப்படித்தான். இசை, ஐயா என்ன வேணுங்க, அக்கா வந்துட்டா. பொறுக்கி கொஞ்சிக்கிட்டே பொறுக்கின்னு சொன்னதால கூட என் பூசனை இந்த அளவுக்கு கொஞ்சினதே இல்லை, தெரியுமாக்கா? குழந்தை திருமணம் பண்ணிக்கிட்டு நீலாம் பேசாதட்டி. அது காதலிச்சலுக்குத்தான் வரும். காதலிச்சோம்ல, அதான் குழந்தையா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டே விடு. காதல்ல இவ்வளவு சுவாரஸ்யங்களா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கலாமோ? அவசரப்பட்டுட்டியே. அம்மா சோறு, எனக்கு சோறு, கல்யாண சோறு, கட்டி சோறு, வயி சோறுன்னு சொல்லி ரொம்ப அவசரப்பட்டு விட்டானே. வேண்டாம், இங்க வேண்டாம், அங்க. இசை, என்ன இசை? அங்க வேண்டாம், அம்மா கூப்பிடுறாங்க. சரி, நான் வரட்டா? வேண்டாமா, அதெல்லாம் பண்ண கூடாது. இசை, சரி, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். விடுங்க, விட்டுங்க. இசை, போதும் போதும், நீ கடவுளே குடும்பம் நடத்தினதெல்லாம் போதும். என்னைக்கா அம்மா நிறைய வேலை இருக்கு, எந்திரிச்சு வா. அத்தி பைய உள்ள கனவுல கொஞ்சம் பாடப்படுத்திருக்கான். நேற்று தெரியாம அவன்கிட்ட நான் சிக்கிட்டேன். பைய உள்ள கோவமா இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் முடிச்சுட்டானே. இல்ல கண்ணில பற்றக்கூடாதுப்பா. அம்மா சரி, எந்திரிச்சு வா. இங்க பாரு, இனி தூங்க முன்னாடியே அம்மையை நினைச்சிட்டு தூங்கு. அந்த ரவுடி பையனை நினைச்சிட்டு தூங்காத. இப்படிதான் கனவுல கூட உன்னை வாழ விட மாட்டான். ஆமாமா, அம்மையை நினைச்சிட்டு தூங்குங்க. நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, இப்படியே தூங்கிட்டு போவா. வா. ஆமாமா, நினைச்சேன் அந்த பையன் கனவுல வந்து உன்னை இப்படிதான் பாடா படுத்துவான்னு எனக்கு தெரியும். ஆமாமா, எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் அந்த பையன் ரொம்ப மோசம். அத்தடி, என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. என் பிள்ளை
தொல்லை கெடுக்கவே அவன்தான். ஆமாமா, எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் அவன்தான் காரணம். ஆமாமா, சீக்கிரம் வா, நம்ம கிளம்புவோம். அம்மா, என்ன சேட்டை பண்ணிருக்கான் கனவுல. அம்மா, இனி நிஜமாவே நான் தூங்கும்போது நீங்க பக்கத்துல இருந்து இருங்க என்னம்மா. சரி தங்கம், இனி உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் பாரு. இவா லேசுப்பட்டவா அதானே. மாமாவே 2 போதுன்னு சொன்னாரே, இவன் எனக்கா 3ன்னு சொன்னா. அது மட்டுமா எப்படி சொன்ன பத்தியா, இங்க வேண்டாமா அங்கயா. அம்மா கூப்பிட்டுருவாங்களாம். எப்படி இவ எப்படி மாத்திரா பத்தியா டீ. கல்யாணம் எனக்கே இவ்வளவு விவரம் தெரியாது. எப்படி இருக்கா பாருக்கா. அத்தி என் பிள்ளை என்ன பாடுபடுத்துதான் அந்த ரவுடி பையன். இதுக்கு ஒரு முடிவு கட்டுற. கண்டிப்பா முடிவெடுத்து ஆகணுமா. என்னால பகல்ல கூட இப்ப தூங்க முடியலம்மா. அத்தி என் தங்கமே, நீ அழக்கூடாது தங்க, நீ அழவே கூடாது. எப்பெல்லாம் அசதியா இருக்குன்னு பகல்ல செத்திய கண்ணை மூடுனா, அதுக்குள்ள அந்த பொறுக்கி பையலுக்கு என் பிள்ளைய இருக்க விட மாட்டேங்க. ஆமாம்மா. சரி சரி, எனக்கு ஸ்கூல்ல வேலை இருக்கு, நான் வரேன். ஸ்கூலுக்கா எதுக்கு? என் ஃப்ரெண்டு வர சொல்லி இருந்தா, எதுக்குன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வரேன். சரிக்கா. அதெல்லாம் முடியாதுடி. இதான் குளிச்சாச்சு ஒண்ணு. பொசுக்க பொண்ணு தண்ணி குளிச்சாச்சு ஒண்ணு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா? நிஜமா தாண்டி. இங்க இருந்து விட்டா தாண்டி வெளியில போவ. கத்துவேன். எங்க கத்து பாப்போம். அது கத்த மாட்டேன். பயம் இருக்கும்ல. கத்துனா என்ன ஆகும்னு தெரியும்ல. தெரியும். அப்போ வா. முடியாது. நீ வராம நான் விட மாட்டேன். ஏன் வந்துட்டா உனக்கு நல்லது. ஏன் நீங்க என்ன சின்ன நொல்லையா? அதனால என் பொண்ணாட்டி தான் என்ன குளிச்சது ஒண்ணு. கட்ட முடியாதுன்னு சொல்றோம்ல. அத நானும் முடியாதுன்னு சொல்றோம்ல. உனக்கு நீ போரிக்கி செல்வண்டு குரங்கு கிச்சிலி. எனக்கு கிச்சிலின்னு சொல்லக்கூடாது. அதுக்குத்தான் சொல்றேன். நான் உனக்கு கிச்சிலின்னு சொல்லாம இருக்கணும். நான் சொன்ன நீ செய்யணும். அது முடியாது. 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 சரி, அப்பா நம்ம வெளியே ஆரம்பிச்ச வேண்டியதான். வேண்டாம், அப்புறம் நான் கத்திடுவேன். கத்திக்க. வேண்டாம் வேண்டாம். வேணும். எனக்கு நான் வேணும். பழைய கிங்ஸ்ல வேணும். நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன். எனக்கு நான் வேணும். என்ன கொடுத்துறேன். முடியாது. இல்ல, நீ எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்க. இல்ல, நீ என்ன திருப்பி கொடுத்துறேன். நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. வேண்டாம், நீ என்ன திருப்பி கொடுத்துறேன். எனக்குள்ள அப்படியே உள்ள வச்சு போட்டி வச்சிருக்கேன். கொடுக்க மாட்டேன். முடிஞ்ச திறந்துட்டுக்கோங்க. அப்படியா? திறந்துட்டுக்கட்டுமா? இல்ல, எனக்கு நான் வேணும். திறந்துட்டுக்கிறேன். அப்ப நீங்க என்ன கொடுங்க? அது முடியாது. நான் தான் பத்திரமா வச்சிருக்கோம்ல. அதே மாதிரிதான் நான் இங்க பத்திரமா வச்சிருக்கேன். அத கேட்டு கொடுத்துட்ட பாரு. அதெல்லாம் அப்படிதான். நீ சரிப்பட்டு வர மாட்டேன். கொடுத்துறேன். கொடுத்தே நீ. எனக்கு என் பழைய கிங்ஸ்ல வேணும். கொடுத்துறேன். நான் தர மாட்டேன். இந்த ரவுடி பையன் எனக்கு மட்டும்தான். அப்படியா? ஆமா. குரல பாரு, கிச்சிலி. அதுடி இப்ப முகத்தை வரப்ப வச்சிருக்குது. ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்படி இருந்துமே நீங்க என்ன பாடுபடுத்துறீங்க? நான் வந்து அப்படின்னா என்னத்தான் வரப்ப வச்சாலும் இந்த கிங்ஸ் கிட்ட நடக்காது. அதான் தெரிஞ்சு போச்சே. அதான் கொஞ்சமாவது வரப்ப வச்சுக்கலாமேனுதான். ஓ, கொஞ்சமாவது. ஆமா ஆமா, அழகு போல சொல்லுவான். இப்படி எனக்குள்ளே இருந்துருன்னு நீங்க தான் அனுப்பிச்சு வச்சுக்கணும். அனுச்சு ரெடி வச்சிருக்கா. இது பத்தாது. 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 கிங்ஸ்க்கு என்னடா ஆச்சுது? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏய் கிங்ஸ்லே, பாத்ரூம்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? விடு விடு. ஐயோ, மனத்தை வாங்கிடுவோம் கொடுக்க. இல்லைண்ணே, அவனுக்கு சரியா தூக்கம் இல்லைல்ல, அதான் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
என்ன நிலத்துல வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். வேண்டாம் வேண்டாம் விட்டு விடு. ஏய், எனக்கு என்னடா ஆச்சுது? கிங்ஸ்லேன், நீ உங்களை வெளியே வா. கிங்ஸ்லேன், அண்ணே வெளியே வாங்க. விடுடி, அண்ணன் கூப்பிட்ட மாதிரி இருக்குது. முடியாது. என்ன மட்டும் எவ்வளவு தொந்தரவு பண்ணுனீங்க? அண்ணன் கூப்பிடாண்டி விடுடி. அத்த முடியாதுன்னு சொன்னல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அண்ணன் நிக்கிறோம் விட்டு. அண்ணே, கிங்ஸ்லேன். ஐயோ, தம்பி கத்த ஆரம்பிச்சிட்டா. சரி விடு போ. முடியாதுன்னு சொன்னல. வேணும். அப்படியா? கிங்ஸ்லேன், கிங்ஸ்லேன். சரி நீ போ. உன்னை கூட நான் போறேன். அப்படியா? சரி, இனி கதை உடைச்சிட்டு வந்துடுவாங்க. நான் அப்புறமா கொடுக்கேன். அண்ணே! சே, ஷோ. சே. வந்துட்டேன். கனவா? சோப்பா. இவன் நினைப்பிலே நான் செத்துறோம் போலுக்கு. இல்ல, இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இவன் எல்லாமே என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது. என்னடா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லைண்ணே, ஒண்ணு இல்ல. என்னடா பாத்துல பார்த்துட்டு ஐயோ அம்மா கத்திட்டு இருந்த? அது ஒண்ணு இல்லைண்ணே, சரியா தூக்கம் இல்லாம இருக்கான்ல, அதான் இருக்கும். அண்ணன் தேவையில்லாம எதாவது நினைக்கிறாரே என்னமோ. இல்லை, என்ன தேவையில்லாம நினைக்க போறானே? அவன் அப்படி நினைக்கிறவன் கிடையாது. என்னாச்சு கிங்ஸ் உனக்கு? ஒண்ணு இல்லைண்ணே, ஒண்ணு இல்ல. அதே தூக்கத்துல கடந்து வச்சு பார்த்துட்டு போனேன்னா அங்க போய் தூங்கிட்டேனே, அதான். ஏதோ சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்படிலாம் பண்றேன் கிடையாது. ஐயோ, அப்படி தொலைச்சு தொலைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கானே. சரிண்ணே, இது ஸ்கூலுக்கு போகணும்ல, ராஜாக்கு நேரம் ஆயிட்டு. ராஜா ஸ்கூலுக்கு போகணுமா? கொண்டு விட்டுட்டு வந்துடு. அது என்ன, இன்னொரு வேலையை எனக்கு இருக்குதே. என்னடாச்சு உனக்கு? இன்னைக்கு ஏன் டைம் தங்கி பேசிக்கிட்டு இருக்க? அண்ணன் மனசுல ஏகப்பட்ட காலம் வந்துட்டு நினைக்கிறேன். கொண்டாரு பாத்துக்க. இல்லண்ணே, ஒரு லேண்ட் விஷயமா போட்டு இருக்கு, அதான் அண்ணனா போக சொல்லுங்கண்ணே. அது நீங்க என்ன போயிட்டு வரீங்களா ஸ்கூலுக்கு? நான் இல்ல, நான் அந்த பையனை கூட்டிட்டு போயிட மாட்டேன். நீ கூட்டிட்டு போ. அண்ணே, அந்த பையனை தூக்கி கொஞ்சவே மாட்டேங்கிறான். அண்ணே, நீ தூக்கிட்டு போயிடு, நல்லா சேருவான். என்னடா போத்துக்கிட்டே இருக்க? இல்ல, இப்பெல்லாம் தலை கொஞ்சம் நிக்கிறது கிங்ஸ் நானே பார்த்தேன். அண்ணே, நீங்க ராஜா கூட்டிட்டு கிளம்புங்கண்ணே, நான் பின்னாடியே ஸ்கூலுக்கு வந்துருந்தேன். நான் எப்படா? இல்ல, அது சரிப்படாது, நீயே கூட்டிட்டு போய். அண்ணன் அந்த பையனை ஏற்று கூட பார்க்க மாட்டேங்கிறான். கிங்ஸ், அண்ணன் ராஜாவை ஏற்று கூட பார்க்க மாட்டேங்கிறான்டா. அது அவனால அப்செட் பண்ணிக்க முடியல. அதான் கொஞ்ச நாளே சரியாயிரும். அதானே அப்பா அப்பான்னு கூப்பிடறான்ல, சரியாயிரும். எனக்கு என்னமோ அண்ணன் சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு. இன்னும் வளரல. நாம சொன்னதை அண்ணன் நம்பல நினைக்கிறேன். இது தாப்புள்ளன்னு அவருக்கு தெரியுது, ஆனா இன்னொரு கொஞ்சம் சந்தேகம் இருக்கதான் செய்யுது. சரி, அப்படியே நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க ராஜா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு கிளம்புங்க. சரிங்கண்ணே. பெரியண்ணே, என்னடா? தேர்தல் சிவா தேர்தல் ஆபீஸ்க்கு போகணும், போயிருவீங்கல்ல? போறேன்டா. அண்ணன் வேண்டாம், நான் போறேன். இவன் ஒருத்தன். இல்ல, அண்ணன் போட்டோம். அண்ணன் தானே நிக்கிறா, போயிட்டு வரட்டும். வேணாண்ணே, அங்க தேவையில்லாதான் இருக்கும், வேண்டாம், நானே போயிட்டு வரேன். சரி விடு, அவன் புரிஞ்சுக்கிடுவா. ஆனாலும் இந்த தேர்தல நீ தான் ஜெயிக்கணும், தெரியலண்ணே. தோத்த என்ன ஆகும் தெரியல. இல்லடா, தோத்து போக மாட்டேன், சத்தியமா தோத்து போக மாட்டேன். நிச்சயமா எனக்கு எல்லா ஞாபகத்துக்கு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா போயிடலாம். ஆனா இப்போ நான் ஒண்ணு நம்பலண்டா. அண்ணே, உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு வண்டி வருது, அதை நிப்பாட்டு. அது சரி, எதுக்கு இந்த பகல் கொள்ள? பகலுக்குள்ள அடிச்சா மட்டும் தான் ரவுடின்னு ஃபார்ம் ஆக முடியும். நாம ரவுடின்னு தெரிஞ்சதுன்னா 4 பேர் பயப்படுவோம். நம்ம பேரு புகழெல்லாம் காட்டுதியா, பட்டி தொட்டி எல்லாம் பரவும். எத்தனை நாள் தான் மண்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்க? அதனால சுங்க வரியில இறங்கிட்ட. ஆனாலும் சுங்க வரி கொஞ்சம் அதிகமா இருக்குதே. அநியாயம் பண்றா மட்டும் தான் ரவுடி ஆக முடியும். நீ சத்தம் கட்டாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ அந்த வண்டியை மட்டும் நிப்பாட்டு. அண்ணா, பகல் கொள்ள எப்படி அடிக்கிறேன்னு வாங்கிட்டு இருந்து கத்துக்கலாம் போலுக்கு. வண்டி நிப்பாட்டு, நிப்பாட்டி சுங்க வரி கட்டிட்டு உள்ள போ. பாரு எவ்வளவு அசால்ட்டா உள்ள போறானே. நாம எதுக்கு இங்க நிக்கமா? அதானே. சுங்க வரி 1500 ரூபாய் கட்டிட்டு தான் உள்ள போணும். 10 ரூபா. அது 1500 ரூபாய வாங்குற தனி தைரியம் உனக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் வராதுல்ல. மேற்குல இருந்து கிழக்கு வரைக்கும், தெற்குல இருந்து நாத்து வரைக்கும் என் பேரும் புகழும் பரவி இருக்கணும். நான் ரவுடின்னு ஃபார்ம் ஆயிருக்கணும், புரியுதா? நான் பேசுறதா காமெடியா இருக்கும், நான் சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
உனக்கு இப்ப புரியாது, பின்னாடி புரியும் பாரு. அது நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணும் இல்ல, நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். பைய உள்ள 10 நாள்ல 10 சொத்து ஆட்டைப்பட்டவதானே நீ. அதுல முதல் ஏமாளி நான். எனக்கு என் சொத்து போனதுலாம் பிரச்சனையே இல்லை. ஆனா என்ன நீ ஏமாத்துற பாரு. நீ ஏமாத்தி எனக்கு கூடயே வச்சிருக்க பாரு. உன் தனி திறமையை நான் பாராட்டுறேன். மும்பைல இருக்குது ஒரு 4 பிளாட், அதை உன் மேலே எழுதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இப்போதைக்கு நாத்துக்கெல்லாம் வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. அது ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். சரி, அந்த 4 பிளாட் கிடக்கட்டும், ஃபியூச்சர்ல உதவும். நீ போற பக்கம் பார்த்தா சீக்கிரம் நாத்து சைடு வந்துடும் கொடுக்க. அங்கேயும் கால் பதிச்சிருவ. அப்படியா? உனக்கு துணைக்கு உங்க அம்மா இருக்காவல்ல, சீக்கிரம் நீ நாட்டுல காலை பதிச்சிருவ. என்ன போடாப்பா, ஆனா உன் வாய் முத்த பழிக்க கூடாதான்னு இப்ப நினைக்கேன் பாத்துக்க. இந்த பேச்சு திறமை இருக்கு பாரு. இது ஒண்ணுக்கு தான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா பாத்துக்க. சரிடா, ஒரு வண்டி இல்லாம நம்ம ஆட்கெல்லாம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் நல்லா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கே 80 லட்சம் சேரும் முழுக்க. இதெல்லாம் ஒரு வசூலாடா? இந்த ரேஞ்சில போனா நான் எப்பண்டா தாதாவ ஃபார்ம் ஆகுறது? பாரு, அந்த செம்புலிங்க பேரை கேட்டானே ஊரே அதிர்றி. அப்படி என் பேரை கேட்டாலும் அதிரணும். அந்த அளவுக்கு நான் பண்ணணும். அவன் 6 வயசுலயே ஃபார்ம் ஆயிட்டான். நீ இப்பதானே வந்திருக்க, அவன் கூட எல்லாம் போட்டி போட முடியுமா சொல்லி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. செம்புலிங்க பேரை சொன்னா எப்படி இந்த ஊர் பயப்படுதோ அதே மாதிரி இந்த இசை பேரை சொன்னாலும் இந்த ஊர் பயப்படணும். அதுக்கு நீ அடமொழி வைக்கணும். அப்படின்னா அப்படின்னா இப்ப கிங்ஸ்ன்னு சொன்னா என்ன தெரியல இருக்கும்? இந்த கடை கிட்ட வச்சிருக்கவன்னு சொல்லுவாங்க. அதே செம்பிளிங்கன்னு சொன்னா பேரை கட்டலே கொஞ்சம் பயம் வரத செய்தி. ரவுடி அவன் எப்படி 2 வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி நீயும் 2 வாழ்ந்தாதான் ரவுடின்னு ஃபார்ம் ஆக முடியும். நீ அதுவும் நீதான் இதுவும் நீதானே, எப்படி ஃபார்ம் ஆக முடியும்? என்னடா சொல்ற? அப்பா இந்த டாடான்னு மட்டும் சொல்லாம வெறும் மாணிக்கம் மட்டுமா சொல்ல. சத்தியமா சொல்றேன், நான் மும்பைல எவ்வளவு பெரிய தாரா தெரியுமா? இந்த காமெடி பிசாக்கி கூட வச்சிருக்க பாரு. மும்பை மாணிக்கம்னு சொல்லி பாரு. அதுவும் அங்க இருக்க வேண்டியவன் என் போதாத நேரம். நான் என்ன நேரத்துல கிளம்பி வந்தேனே எனக்கு இது வரைக்கும் தெரியல பாத்துக்க. அது எல்லாம் யார் ராசியா இருக்கும்டா? என்னது? எல்லாம் யார் ராசியா இருக்கும் நினைக்கேன். நீ ஏன் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்காகத்தான் நீ கிளம்பி வந்திருப்ப. அப்படியா? என்னடா மாணிக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. சரி சரி, வசூல் வேலையை பாரு. சரி. ஐயோ ஜான் வண்டி. ஜானா நம்மள மட்டும் இங்க பார்த்தான். ஜானு உண்டில நினைக்குமா? இசை ஏதோ ஒரு அடமொழின்னு சொன்னிய. அந்த செம்புலிங்கத்துக்கு 2 பேர் இருக்க மாதிரி எனக்கும் 2 பேர் வைக்கணுமே. என்ன பேர் வைக்கலாம்? பாரு, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இசையா இருந்துட்டு போறேன். நான் ரவுடியா ஒரு பேர் வேணும். என்ன பேர் எனக்கு வைக்கலாம்? அது நீ யோசிச்சு வை. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? இங்க பார், ஒரு ஸ்டெப் எடுத்தா கால் இருக்காது சொல்லிவிட்டேன். நீ ஏன் பேச மாட்ட? நான் யாருக்கிட்ட மறந்து உங்ககிட்ட சுத்திரமில்ல, நீ பேசதான் செய்வேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஒரு அட பேர் சொல்லுடா. இவளுக்கு என்ன பார்த்தா காமெடி பேச தெரியுமோ? இவளுக்கு ஒரு நாள் யாருன்னு காட்டணுமே. சொல்லுடா, அட பேர் சொல்லு. பொம்மிமா நல்லா இருக்கு. எங்க அம்மா எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமாடா? அவங்களுக்கு ரவுடி பேர் வச்சிருக்க. நீ மனுஷ பையலாடா? இல்ல தெரியாம தான் கேட்க, நீ மனுஷ பையலாடா? சக்கம்மா என்ன பத்தி பஜாரி மாதிரியாடா இருக்குது? தாத்தா மாதிரிடா. செம்புலிங்க எவ்வளவு அழகா இருக்கு, அதே மாதிரி எனக்கு இருக்கணும். செம்புலிங்கம் லீ அப்படின்னு சொல்லுமா? லீ ஏதோ இந்த ஜாப்பனீஸ் மொழி மாதிரிலடா இருக்குது. உன் மூஞ்ச பார்த்தா கூட அப்படிதான் இருக்குது. இல்ல சத்தியமா தான் சொல்றேன், ஒரு தமிழ்நாட்டு பேச கொஞ்சமா மூஞ்சில ஒட்டுதானே பாரு. ஜாப்பனீஸ் கொரியா மூஞ்சி தான் உனக்கு ஒட்டுது. லல்லி ஏதோ ஃபிகர் பேர் மாதிரி இருக்குது. கரெக்ட். என்ன பேரடா வைக்கலாம்? டேய், நான் முடிவு பண்ணிட்டேன். லீ தான்டா. லீ நல்லா இருக்குது. லீ அப்படி நீ பேரை கட்டாலே சும்மா அப்படியே அதிரணும், புரியுதா? சரி சரி, அங்க ஒரு போலீஸ் வண்டி வருது, நான் மறைக்க முடியாது, நீ தான் மறைக்கணும். ஓகே? உனக்கு பயம்னு சொல்லு. இல்லடா, நான் இப்பதான் ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து போலீஸ் கிட்ட எதுக்கு? அதெல்லாம் இவன் என்ன பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு இருக்கணும். அப்போ நான் போலீஸை நேருக்கு நேரம் பத்தி பேசிக்கிறேன். இப்போ நீ பேசு, நீ தானே அசிஸ்டன்ட். ஆஹா ஜான்தான் இறங்கி வாரா. செத்த அவன் விட்டுட்டு தான் பேச செய்வான். அது வந்து நான் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கிட்டேன். பையன்தாங்கோலி, நான் இப்ப எப்படி மடக்கி பிடிச்சேன்னு மட்டும் பாரு. ஆமா, அந்த ரேச்சல் பிள்ளையை எனக்கு காவலுக்கு வர
லீ. டேய் நம்மள பார்த்து சீப் பண்ணிட்டு யாரா இறங்கி வராத வரட்டும் டேய் ரவுடி மாதிரி கெத்தா நிக்கணும்னே என்ன கட்டி கொடுத்துட மாட்டிய? சே நீ ஏன் வேற அசிஸ்டன்ட் தானடா டேய் யாரா இறங்கி வராத இரு பாப்போம் சான் மாமா சான் மாமா மாமா அண்ணே அத்தி தம்பிகளுக்கு மட்டும் கண்டிஷன் இல்லை, எனக்கும் கண்டிஷன் இல்லை போட்டாரு. பொம்பளைங்க பக்கத்துல நிக்க கூடாதுன்னு சும்மா வந்தேனே. சுங்கவரி கட்டணும்னு சொல்லிட்டாங்க, அதான் நிக்கிறேன். சுங்கவரியா? எதுக்கு? அதான் உள்ள போறதுக்கு. இவன் எவ்வளவு சாமர்த்திய கண்ணி இப்ப பாத்தணும். ஜானுக்கிட்ட மட்டும் இவன் சுங்கவரி வாங்கிட்டா இவன் சீக்கிரமா ததவாயிடுவான். இங்க உள்ள போறதுக்கு சுங்கவரியா? இங்க உள்ள போறதுக்கு இது யார் ஏரியான்னு தெரியும்ல. ஆனா மேடம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. மாமாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குல்ல, நம்மளால மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நம்ம யாருன்னு காட்டிக்க வேண்டாம். மாமாக்கா என்ன ஞாபகம் இருக்கான்னு பார்க்கணும். மாமாக்கு கொஞ்சமாவது என்ன ஞாபகம் இருக்கான்னு பார்க்கணும். என்னை எப்பெல்லாம் தூக்கி சமந்தாரு, யாரோ மாதிரி நின்றுகிட்டு இருக்காரு. மாமா மாமா இந்த பொண்ணு தானே நம்ம மாமான்னு சொன்னான். என்ன என்ன சுங்கவரி? என்ன ஜானுக்கு கோவம் வரல? இந்த பொண்ணு அவருக்கு ப்ராப்ளம் இருக்குது, உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்குது. இங்க பாருங்க, சுங்கவரி கட்டிட்டு தான் உள்ள போணும். என்ன மீறிலாம் உள்ள போக முடியாது. மாணிக்கா, என் பேர் என்ன பேருடா? கோத்துட்டா. ஐயோ நான் இல்ல ஜானு, நான் இல்ல. அதே அவன் கிடக்கான் பைந்தங்குழி பையன். நான் சொல்லுவேன், என் பேரு லீ. இங்க ரவுடியா ஃபார்ம் இருக்கேன். ரவுடியா? அப்போ நீங்க நம்பல, என்ன பார்த்தா நீங்க நம்பல. உன்னை பார்த்தா யார் தான் ரவுடின்னு நம்புவா சொல்லி? ரவுடி தாடா ரவுடி எல்லாமே நாடா. இந்த ஊர்ல நீ ரவுடி? சார் இது என் ராஜு சார், என் கோட்டை. இங்க என் கொடி தான் பறக்கும். உள்ள நான் போறதுக்கு நான் சுங்கவரி கட்டணும். நான் எதுக்கு நோட்டு கை மடிக்கமா? யார் இப்படி வசூல் பண்ண சொன்னா? ரவுடி மேடம். யார் இந்த ரவுடி? அவங்க லீ, பெரிய தாடா, பெரிய தாடா. அவங்க பேரை கேட்டாலே சும்மா ஆதரம். என் மைண்ட் எங்கேயோ போகுதே. உள்ள போறதே அவன் கோட்டை தான், அவன் கோட்டைக்குள்ள போறதுக்கு இவா சுங்கவரி வதிக்கிறானா? என்னத்த சொல்ல? இங்க என்ன நடக்குன்னு பாக்கணும். ஜானுக்கு கோவம் வருதான்னு பாக்கணும். உள்ள நான் போறதுக்கு நான் சுங்கவரி கட்டணும். ஆமா சார் ஆமா. சரி எவ்வளவு? எங்க ரவுடி மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதே நேரத்துல ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க. அவங்க கோட்டைக்குள்ள போறவங்களுக்கு அதிகமா வரி விதிக்க கூடாதுன்னு ஜஸ்ட் 1499 only. 1499 இவ்வளவுதானா? இவ்வளவுதானே? அப்ப நான் கம்மியா வாங்கிட்டேனோ? எங்க மேடம் ரவுடி மேடம் ரொம்ப இலகுன சுபாவம் உள்ளவங்க. அவங்க ரொம்ப இறக்க குணம். அதான் உங்களை மாதிரி அழகெல்லாம் பொழிச்சு போட்டுன்னு விட்டுருக்காங்க. ஆமா ஜஸ்ட் 1499 மட்டும்தான். அதெல்லாம் சுங்கவரி கட்ட முடியாது. கேஜி போடுறா. ஹலோ, எங்க ரவுடி மேடத்துக்கு அப்பான்னு சொல்லிட்டு போங்க. யார் உங்க ரவுடி மேடம்? அவங்கள பார்த்தா நீங்க ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இல்ல ஜானனே, ஐயோ ஜானனே என்ன பார்த்து மறைக்காங்களே. இல்ல சும்மாதான். இல்ல சுங்கவரி எல்லாம் கட்ட முடியாது, போய்கிட்டே இரு. சுங்கவரி கட்டாம நீங்க உள்ள போக முடியாது. ஜீப் அப்படியே திருப்பிட்டே வந்த வழியை பார்த்து போங்க. அது கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாது? அதெல்லாம் கட்டலாம், கட்டிட்டு தான் போகணும். அதான் இவ்வளவு கம்மியா கொடுத்திருக்கனே. நீங்க கூட கேட்டீங்களே, இவ்வளவுதானே? அது உங்களுக்கே தெரியுதுல. வெறும் 1499 ரூபாய் மட்டும்தான். இந்த மெதுவா பேசுற பழக்கம்லாம் கிடையாதா? நேர்மையா பேசுறவங்க கத்திதான் சார் பேசுவாங்க. அமுக்குற மாதிரி இருக்கிறவங்க தான் மெதுவா பேசுவாங்க. ஐயோ உள்ள பழமொழியே மாத்துது பாரு. அப்படிதான்டா மாணிக்கம். நீ என்ன கோத்து விடாம போக மாட்டியேன்னு கேட்க. டேய் ரவுடி நான் இருக்கேன்டா, பெரிய பயப்படுதா? சும்மாண்ணே அது வந்தனே. இங்க பாரு, பயப்படக்கூடாது. நான் இருக்கேன்ல, பயப்படவே கூடாது. சரி சரி நீ அங்க வாக்குவாதம் பண்ணு, என்கிட்ட அப்புறமா பண்ணிக்கலாம். நான் தான் உங்ககிட்ட சிக்கிட்டேனே. சரி ஜஸ்ட் 1499 ரூபாய் கட்டிட்டே உள்ள போங்க. கேட்டலன்னா உள்ள போக முடியாது, ஏன்னா அது என் கோட்டை.
யார் கோட்டை? ஏன் கோட்டை? இந்த லீயோட கோட்டை. இந்த மூக்கல வெட்ட மாதிரி மூவேந்தர்கள் வந்துட்டான்வல்ல. இலே வள்ளலாறு வீரத்திலே ஐயனாறு அழகில் இவர் எம்ஜிஆருடா. அதான பார்த்தேன். எப்படா இவர் மட்டும் தனியா நிக்காரேன்னு பார்த்தேன். பயவளில் மூக்கல வெட்ட மாதிரி மூணு ஒண்ணு போல தான் சுத்திட்டு இருந்திருக்கு. அதான் உங்களை தனித்தனியா பார்க்க முடியாத. அப்பமே நான் சுதாரிப்பா இருந்திருக்கணும். வீரன் சோழன் என்ன பாண்டியர் வீரன் என்ன எங்க அண்ணனுக்கு மேலடா. என்ன இங்க என்ன? ரவுடி மேடம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமைதியா நிக்கணும். ஏய் மாணிக்கம், இவர் நம்மள ஓட்டுதாரா இல்லனா சீரியஸாவே நமக்கு பயந்துட்டாரா? உனக்கு அப்படி வேற என்ன இருக்காங்க? அவன் எமனையே எடுத்துட்டு வந்தவன் உனக்கு பயப்படுதாமா? ஆமா, உன் குரல் என்ன தழும்புதே. என்ன தழும்பாம கோத்து விட்டுருக்கல நீ என்னையும் சேர்த்து. புதுசா முளைச்சா புள்ள பூச்சின ரவுடி மேடம் சத்தம் கட்டாம இருக்கணும். அத்தை கிங்ஸின் பயவுல நம்மளையே பார்க்கதே. என்ன வேலை பார்க்க பயவுல? சரி அங்க பாருங்க. வரியா உள்ள போறதுக்கு? ஏன் நோக்கு தனியா விளக்கம் கொடுக்கணுமா? அது சுங்காரி கட்டிட்டு உள்ள போனா கேட்டிட்டு பா. 1 2 3 4 சரி, இந்த பையனுக்கு வேண்டாம். அரை டிக்கெட் போடலான்னு பார்த்தேன். பாவம் இருக்கட்டும். 1 2 3 4 1500 1400 3000 4000. என்ன கணக்கு போடுற? இல்லடா மாணிக்கம், இது மட்டும் உள்ள போறாண்டா 1499 ரூபா ஜஸ்ட். இப்போ கூட 3 இருதடி பையில வந்திருக்கானுவே. இவனுக்கும் சேர்த்து பில்ல போடணும்ல, அதான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய்! ஏன் எதுக்கு இடத்தடி மாடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? சரியா நட சொல்லியிருக்கா. 4 பேர் இடத்தடி மாடு வந்து நிக்கும். கரெக்டா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ அண்ணே என்ன பண்ண போறான்னு தெரியலையே. டே கிங்ஸி, அந்த அமௌண்ட்டை பார்த்து கொடுத்துட்டு வந்துரு. சரிங்கண்ணே. அண்ணா அது என்னண்ணே நம்ம கோட்டை இதுக்கு எப்படிண்ணே? என்னண்ணே? ஏய் மேடம் புதுசா வந்திருக்கா. ரவுடிடா புதுசா ஃபார்ம் ஆயிருக்காங்க. பேரு லியா. லீ சொல்லு லீ. பேரை கேட்டா சும்மா அதறனா. ஒத்த வாங்க போற. டேய் என்ன? இல்லண்ணே வாழ்த்தலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டே கிங்ஸி, உன்னை கவனிச்சியா? அண்ணனுக்கு அவளை பார்த்து கோவம் வரலடா. தெரியலண்ணே பார்க்கலாம். சரி என் தம்பி சுங்காரி கட்டுவான். அதெல்லாம் முடியாது. கொடுத்துட்டா உள்ள போகணும். அதான் என் தம்பி கட்டுவானே. உள்ள போனதுக்கு அப்புறம் தர மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. கொடுத்துட்டு உள்ள போங்க. அதான் சக்கனா மாணிக்கம் வந்து கூட்டு சேர்ந்துதான் போலுக்கு. டேய் ரொம்ப பேசாத. என்ன மாணிக்கம் உன் லெவல் இப்படி போய்கிட்டு இருக்கு? ஏன் என் கூட சேர்ந்தனால அவர் லெவல் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கேக்குறேன். ரொம்ப துள்ளத. உங்க தம்பியை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வைங்க. பேசுறதுக்கு வாய் இருக்காது. சரி கவே வாயை மூடிட்டு. என்னடா என்ன நடக்குதுங்க? என்னடா உன் பேர்ல பேரு? வேண்டாம் சொல்லாத. சரி வேண்டாம். ஏதாவது வளருங்க. அதான் ரவுடி லீன்னு சொன்னனே. லீ. ஓ சரி சரி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் போலாமா? ரொம்ப ஓட்டுதாரு. நிஜமாவே உங்களுக்கு என்ன பார்த்தா பயமா இருக்காங்க? என்ன பயம் தெரியுமா? அப்படியே கால் கையெல்லாம் விடுவிடுத்து போச்சு. எதுக்கு? நீ போட்ட சுங்கவலியை பார்த்துதான். அது அது வந்து இல்ல அவர் கடக்காரு. நீங்க சுங்கவலி கட்டிட்டு போங்க. 6000 ரூபாய். இல்ல இல்லையா? இல்ல, just 5996 only. ஓ அந்த 490. ஓகே 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 ஓகே. பில்லி இங்கே வாங்கி கொடுக்கணுமா எப்படி? அதுல நானே கொடுத்துருவேன். நீங்க பணத்தை மட்டும் எடுங்க. கிங்ஸ்லி இந்தாங்கண்ணே. இந்தாங்க நீங்க கட்ட சுங்கவரி. அத்தே, இந்த இருதடி பயலுல நம்பி என்கிட்ட 6000 ரூபாய் கொடுக்க போறானுவே. அப்ப ஈஸியா வசூலிட்டு ஆரம்பிச்சிடலாமா? மாணிக்கம், இந்த இருதடி பயலுல பயந்துட்டானுடா. ஒருவேளை நான் உண்மையில ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டேனடா. அது என்ன அப்பப்ப என்கிட்ட ஊச்சிக்கப்படுத்துற? ஏன் அவனை என்ன ஊச்சிக்கப்படுத்துறதா? அங்க திரும்ப சொல்லிவிட்டேன். மாணிக்க பயலுல பயப்படாதடா. அதான்
பயப்படுறான். டேய் நான் லீ இருக்கேன்டா. தாடா சொல்லு. சோப்பா இவன் அனுப்புறக்கே அளவே இல்லை ஜானே. பயப்படக்கூடாது. ஓகே நான் இருக்கேன்ல. மத்தல இடி தேடி பயலுவலையே ஏமாத்தி 6000 ரூபாய் வாங்கிட்டேன். எப்படி பத்தியா? எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு இவன் ஏன் நிக்காருன்னு தெரியாம. இவ வேற என்ன மாணிக்கம் இது அது வந்துனே ஒரே காலேஜ்னே. எந்த காலேஜ்? அதானே நம்ம ஊர் பக்கத்துல இருக்க அந்த காலேஜ் தான். அங்க ஒரு சின்ன கோர்ஸ் முடிக்க வேண்டியது இருந்தது, முடிச்சேன். அப்போதான் தெரியும். ஆனா மேடம் ரவுடின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ காலேஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன அதுக்கு இப்போ ஒரு கதை சொல்வா பாரு. காலேஜ் ஸ்டூடெண்டா? சரி நான் எல்கேஜி படிக்கும் போதே கிளாஸ் ரவுடியா இருந்தேன். அது அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அப்புறம் 11th 12thலாம் நான் பெரிய தாதாவே ஆயிட்டேன். ஸ்கூலுக்கு நான் வாரேனாலே ஸ்கூலே அமைதலாயிரும். அடக்க முடியாத பிள்ளைங்க கூட என்ன பார்த்தா அடங்கிடுவாங்க. ஸ்கூல்ல பெரும்பாலும் டீச்சர்ஸ் என்னதான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா சில நேரம் கிளாஸ்ல கச்ச கச்சன்னு சத்தம் கேட்கும். நான் வந்து நின்னா போதும் ஸ்கூலே அமைதலாயிரும். அதுக்காகவே எல்லா டீச்சரும் என்னதான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி படிப்படியா அப்புறம் காலேஜுக்குள்ள போகும்போதே பெரிய ரவுடி தான். காலேஜ்ல எனக்குன்னு ஒரு தனி மரியாதை, தனி கேங் இருக்குது. சும்மா நான் வாரேனாலே அவன் விடுவெடுத்து போயிடுவான். தேர்தல் ஒன்று வருமா காலேஜ்ல, அப்பெல்லாம் நான் யார கையை கட்டுதானோ அவன் தான் நிக்கவே முடியும். நான் யார கை கட்டுதானோ அவங்களுக்கு தான் ஓட்டு விழும். அதை மீறி யாருக்காவது ஓட்டு போட்டா என்ன ஆகும் நாங்க படிக்க பிள்ளைகளுக்கு தெரியாதா? என்ன மாணிக்க நான் சொல்லுது சரிதானே? ஆமா ஆமா. ஆனா உன்னை பார்த்தா இப்பவும் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்குது. ஆமா தேடியரு. காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போதே ரவுடி ஆயிட்டா? ஆமா இப்போ முழு நேரமா நான் ரவுடிசத்துல இறங்கிட்டேன். ஒரே 3 இடியடி பையன் என்கிட்ட மோதனானவன். ஏன்டா கவிதை துள்ளுற? உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்க. வேற யாரும் இல்ல, உங்களுக்கு பின்னாடி நிக்கான வருங்க. இந்த 3 இடியடி பையன் தான் என்கிட்ட மோதனானவன். அதான் முழு நேரமா ரவுடிசத்துல இறங்கிட்டேன். ஆமாண்ணே அது இவதான் பெரியம்மா காலேஜ். ஆமாண்ணே அது இவதான். போட்டியா இவன் ஃப்ரெண்ட் படிச்சு இருக்கா. அது மட்டும் இல்ல, அண்ணனுக்கு எதிராக தேர்தல் நிக்கால, அது இவ அக்கா. ஓ இருடி கவினே உனக்கு இருக்குடா. டேய் உனக்கு தனியா ஆப்பு வச்சிருக்கேன். நீ மிரட்டுறது என் தம்பி தெரியும்ல. இந்த இடித்தடி பையில என்கிட்ட மோதுற வரைக்கும் நானும் மோதிக்கிட்டு தான் இருப்பேன். அவனுக்கு ஏன் தம்பி? அதுக்கு என்ன, உங்க தம்பி என்ன நான் என்ன பண்ண முடியும்? அதானே. டேய் நீ மிரட்டுறது என் தம்பிய. யார் நம்பியா இருந்தாலும் நான் மிரட்ட தான் செய்வேன். உனக்கு பயம் இல்ல? நான் எதுக்கு பயப்படணும்? நான் தான் பெரிய ரவுடியாச்சே. ஏண்டா மாணிக்கம் நான் சொன்னது சரிதானே? ஆமா ஆமா. நிஜமாவே உனக்கு பயம் இல்லையா? அதான் நான் பெரிய ரவுடியாச்சே, நான் எதுக்கு பயப்படணும்? கிச்சிலி மாட்னாண்டோ செம்புலிங்கம். என்ன என்ன கிச்சிலின்னு சொல்லிட்டடா. எப்போ? இப்போதான். அண்ணே சத்தம் கேட்டுச்சா, அதுக்காக ஏதாவது சொல்லிருப்பானே. சரி நான் வண்டி எடுக்கணும் மாடே. சரி சுங்கவரி கட்டிட்டு இல்ல வாங்கிட்டு வா, கார்ல உட்காந்துருக்கேன். ஆமா சுங்கவரி கட்டினா அவன் பில்லு கொடுக்கணும்ல, அதான் கையில வச்சிருக்கிய, பில்ல கொடு. இது யார் சொன்னா பில்லுன்னு? இது பில்லு இல்லையா? இது பில்லு நினைச்சுதா நீங்க சொல்லிட்டீங்க. சரி உங்க கையில இருக்க அமௌண்ட் மொத கொடுங்க, நான் பில்லு தாரேன். இல்ல முத பில்ல கொடு. சார் பணத்தை கொடுத்தா எவ்வளவு பில்லு எழுத முடியும்? சரி. சப்பா இக்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்குள்ள நான் படுத பாடு. மாணிக்கம் டேக் இட். பில்லு நாளைக்கு தான் பில்லு தருவோம். இன்னைக்கு படத்தை கொடுத்தா நாளைக்கு தான் நான் பில் வாங்குறதுக்கு வரணும். ஆமா உங்களுக்கு பில்லு வேணும்னா நாளைக்கு நீங்க தான் வந்து வாங்கிக்கணும். எனக்கு வேணும்னு. ஆமா சார் உங்களுக்கு பில்லு வேணும்னா நீங்க தான் வந்து வாங்கிக்கணும். இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அது எழுதணும்ல, நேரம் ஆகும். அத கையில வச்சிருக்கேன், எழுத வேண்டியதுதானே? இதுல எப்படி எழுத முடியும்? ஏன்? இது நியூஸ் பேப்பர் சார். என்னது நியூஸ் பேப்பர்? ஓ நீங்க பில்லு போடுற புக் நினைச்சிட்டீங்களோ? இல்ல சும்மா இதெல்லாம் பார்த்தா வண்டியில நிக்கும், ஏதோ செக் புக் நினைச்சு நிப்பாவல்ல, அதுக்கு தான். நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, நியூஸ் பேப்பர். நீங்க பில் வேணும்னா நாளைக்கு வாங்க சரியா? வேணும்னா வாங்க, பில் நாளைக்கு தரேன். ஆனா அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு பாத்துக்கங்க. என்ன சிக்கல்? நாளைக்கு பில் போடுவேன். புரியல சார். நாளைக்கு இந்த ரோட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு சுங்கவரி உண்டு 1499 ரூபாய். கூடவே இடித்தடி பையிலையும் கூட்டி வந்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா. பில்ல வாங்க வந்ததுக்கு நான் பில்லு கட்டணும். அது உங்க விருப்பம் சார். நீங்க பில் வேணும்னா கட்டி தான் ஆகணும். அப்புறம் அதுக்கான பில் 2 நாள் கழிச்சு தான் வரும். அப்புறம் அதை வாங்குறதுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு நீங்க பில் கட்டி தான் ஆகணும். இப்படி முறைச்சுக்கிட்டே நின்று வரைக்கிட்டு எல்லாம் வாங்கிடுற. சார் ரவுடி இல்ல சார், வாங்கித்தானே சார் ஆகணும். என்னடா மாணிக்க நான் சொல்லது சரிதானே? சான்ஸ் இருக்கிறாரே.
அண்ணே அண்ணே சிரிக்கிறானே அண்ணே சிரிக்கிறான்டா நீ மக்கள்டா அண்ணே சிரிக்கிறானே அண்ணே சிரிக்கிறானே அண்ணே சிரிக்கிறாங்க அண்ணே நீங்க சிரிக்கீங்களா நாளைக்கு வருவேன் பில்லு வேணும் ஆ? அதுக்கும் பில்லு போடுவேன் தெரியுமில்ல. முகத்தை இப்படியே வச்சுக்க I love you பொண்டாட்டி I love you பொண்டாட்டி என் என்ன சிரிக்க வச்சுட்டா I love you சும்மாவா நான் அவளை செலக்ஷன் பண்ணேன் அண்ணன் அண்ணன் சிரிக்கிறானே அண்ணன் சிரிக்கிறானே அப்படியே அவளை டேய், அண்ணன் சிரிக்கிறானா அவளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அண்ணனை சிரிக்க வச்சுட்டா ஈசா டேய் சீப்படுங்கடா என்கிட்ட இருந்தே 1000 ஆட்டை போட்டவரா அடிக்கிறதுக்கு இவ்வளவு சிரிப்பு சிரிக்கிய. அம்மா தாயே உள்ள போறதே அவர் இடம் தான் பூப்பட்ட மாணிக்கம், அது என்ன நீ முறையே சொல்லல? நீ என்ன சொல்ல விட்ட அது அவரு இடம் தானே மேல போட பக்கல நீ டேய், நம்ம சுந்தரியா மாத்தி வாங்கிட்டோம்டா. வேற இடத்துல தான் வாங்கணும் பத்துக்க. தப்பி தருங்க நின்னுட்டோம். வச்சிக்க ஓடிடுவோம். டேய், வண்டி எடுங்கடா அந்த சிரிக்கிறான்டா சரி கவின் நீ வண்டி எடு அண்ணே வண்டில இறங்கண்ணே சரிடா அண்ணே ஜீப்பை கொஞ்சம் முன்னாடி விட்டு நான் பாரு சரி சரி அண்ணே சிரிச்சுங்களே சரிடா வா வண்டி எடு இருடி கவினே, உனக்கு இருக்குது. தேங்க்ஸ் எதுக்கு? தேங்க்ஸ் போடா மவனே, உனக்கு ரேச்சல் ஆப் வச்சிருக்கா. என்ன வரத்து வந்த? இரு இரு இரு, உனக்கு தனியா மெசேஜ் வச்சிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் அம்மா நம்ம உன்னை வளர்த்ததுக்கு நான் சும்மா வந்திருக்கலாம். இவ்வளவு நேரமா அம்மானு கூப்பிடல, இப்ப அம்மானு கூப்பிடுறேன். 4 நாள் ஆகுது. என்ன கொஞ்ச மாதிரி நீ தேடியால? நானும் உங்களை பார்த்தேன்ல. எப்பண்டா பார்த்த? அதான் அன்னைக்கு அங்க வச்சு பார்த்தேன், நேத்து பார்த்தேன், இன்னைக்கு காலையில கூட பார்த்தேன். என்னடா சொல்ற? பாருங்க, நான் உங்களை தினமும் பார்க்கேன். நீங்க தான் என்ன பார்க்கவே இல்லை. நான் உங்க கூட கட்டி சுண்டைக்கா பையில இன்னும் 20 பையில கூட சேர்ந்து உனக்கு புத்தி மாறி போச்சு. இவன் அம்மா நம்ம கிட்ட வா, உனக்கு அதுக்கப்புறம் தான் இருக்குது. ஆனா ஒண்ணுல இந்த பையில கிட்ட உன்னை வளர விட மாட்டேன். அம்மா தான் உன்னை வளர்ப்பேன். ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ. சரி பாத்து போ. பை மா. இங்க நிக்க சுங்க வர ஏறிக்கிட்டே இருக்கும், பரவாயில்லையா? என்னடா மாணிக்கா, நான் சொல்றது சரிதானே? முட்டையோ எனக்கும் பில்லு போட்டுருவா இங்க ஒண்ணு சிரிக்க வேண்டாம். எங்க அக்காவை அழ வச்சுட்டு வாய் வாய் வாலே எங்க அக்கா கடுத்த கோத்துல இருக்கா. அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அதான் எங்க அண்ணனை சிரிக்க வச்சுட்டியா? எங்க ரூட் கிளியர் வரட்டா? இசை வா நம்ம போலாம். அவன் பேசிட்டு வருவா, நீங்க வாட ரசம் மாணிக்கும். பூவோடம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணா பாக்குதடி ஓட விட்டு அடிச்சு விடுவேன். அதான் உங்களுக்கு எனக்கு எதுவும் லைன் ஆயி போச்சுல. பாரு, கொன்னுடுவேன். கிச்சிலி கிச்சடி சொன்னா அருவா மிஸ்ன்னு சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் டே. எனக்கு ஒண்ணு புரியல, எதுக்கு இந்த இடிமட்டு பயிரோல என்ன பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போறானுங்க? ஆமா இந்த இடத்துக்கு நீ சுங்கவரி வாங்கின சரிதான். ஆனா நீ ஒரு இடத்துல பெர்மிஷன் இல்லாம குடியிருக்கிய, அதுக்கு யார் சுங்கவரி கட்டுவா? நான் யார் இடத்துல குடியிருக்கேன்? அது விலை மதிக்க முடியாத இடமா? அங்க குடியிருந்துட்டு நீ சுங்கவரி கட்டாம இருக்க? அத்தாடி, எந்த இடத்துல நான் எதுக்கிட்டு சுங்கவரி கட்டாம இருக்கேன்? எவ்வளவு பாதுகாப்பா இருந்துகிட்டு சுங்கவரி கட்டாம இருக்கா? ஒழுங்கா சுங்கவரி கட்டிரு, இல்லன்னா வட்டி கூடிரும். பையன் உள்ள எது சொல்லுதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. புரியுது இல்ல? சுங்கவரி கட்டிட்டு போ. சுங்கவரி கட்டுதா? சுங்கவரி அதெல்லாம் கட்ட முடியாது. அதெல்லாம் கட்டாமலாம் முடியாது, சுங்கவரி கட்டிட்டு போ. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். எதுக்கு என்ன தூங்காம ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப நியாயஸ்தடி, ரொம்ப நல்லவன். ஆனா நீ தூங்கும் போது ஒரு தொந்தரவு பண்ணிருக்கேன். ஆனா நீ ராட்சசி, அழகு ராட்சசி. நான் பாத்ரூம்ல இருக்கும் போது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. பாத்ரூம்லயா? எவ்வளவு பப்பி சேமாய் போச்சு தெரியுமா எனக்கு இன்னைக்கு? பப்பி சேமா? ரொம்ப பப்பி சேமாய் போச்சு. அது ஏன் கேட்க, அதுக்கப்புறம் அன்னைக்கிட்ட நான் சிக்கிட்டேன். பெருத்த அவமானமா போச்சு. பாத்ரூமுக்குள்ளே வந்தேன். வந்து என்னெல்லாம் பண்ணிட்ட தெரியுமா? இதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் இன்னும்
வேணும்னு தோணுதே. மூணு மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி. பொறுக்கி அப்போ நான் குளிச்சுட்டு இருக்கும்போது நீ பாத்ரூம்ல வந்தியே, அப்போ நீ என்னவா? நீ தாண்டி போய்க்கி. உங்க அண்ணன்கிட்ட சொல்லி கொடுத்துற, வாலாட்டமா போய்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு எங்களை எப்பெல்லாம் அவமானப்படுத்தி அனுப்பி விட்டீங்க, அதுக்குள்ள வட்டி முதல்ல நான் கொடுக்க வேண்டாம். ஆமா, இது என்னடி புது கோலம்? புது அவதாரம். நல்லதா இருக்கு. நல்லதா இருக்கும். இன்னும் 3 மாசத்துக்குள்ள ராஜாவை என் பக்கம் கொண்டுட்டு வரேன். அது இப்போ இல்ல, எப்பவுமே உனக்கு முடியாது. தலை இருக்கும்போது வாழ அல்லாமடி. நான் தலை, நீ வாழு. ஓகே, நம்ம 2 பேரும் இணைஞ்சு இருந்தாதான் நல்லா இருக்கும். என் பிளானே வேற. சாதாரண வேட போட்டுட்டீங்கல்ல, என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நீ எந்த வேணாலும் பண்ணிக்க, ஆனா பாத்ரூம் வந்து மட்டும் தொந்தரவு பண்ணாத என்ன? நீங்களும் தூங்கும் போது வராம இருந்தா சரிதான். கிங்ஸ்லே, வந்துட்டேனே. அண்ணா கூப்பிட்டாச்சு, போங்க. மூவேந்தர்கள். இப்ப மட்டும் கொடுக்காம போயிட்ட. அது என்னது? இப்படி பல முறை ஏமாந்துட்டா, இனி ஏமாற மாட்டா இந்த லீ. அது என்ன லீ? எல்லைய பூசன் பேருதான். ரொம்ப சிரிக்க வேண்டாம், எனக்கு இங்க நிறைய சுங்காரி இருக்க வேண்டியதே. கிளம்புங்க. உள்ள அண்ணன் கோட்டை எவனாரு கம்மல் பண்றது அன்னைக்கு உனக்கு இருக்குது. அதான் உங்க அண்ணனே சுங்காரி கட்டிட்டு போயிட்டாரே. அதான் சொல்ல நினைச்சேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணன் சிரிச்சா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கான்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? அவன் நார்மல் மனுஷனா இருக்கான்னு அர்த்தம். நார்மலா இருக்கான்னு அர்த்தம். அதாவது பழைய நினைவு கொஞ்சம் கொஞ்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படியே கட்டி தங்கம் ஒன்ன உன்ன எனக்கு ஏன்டா இவ்வளவு பிடிக்கணும் எப்பவும் நினைப்பேன். உன்னை பிடிச்சதுக்கு இந்த உலகத்துல எனக்கு யாருமே பிடிச்சது இல்லையா? இருக்கணும் இந்த பையோடி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நினைச்சேன்டி. இப்பதானே தெரியுது உன்னையா எனக்கு அவ்வளோ பிடிக்கணும். உன்னை கொடுக்கறதே முடியாது. பாலே இப்ப உங்க அண்ணன் நார்மல் ஆயிட்டாருன்னா எனக்கு கொடுத்துருக்கீங்க. இல்லன்னு உன்னை காலையில பாத்ரூம்ல பார்த்தனா அவன் இதை தேடிக்கிட்டு தான் இருந்தது. ராத்திரி மட்டும் நினைச்சேன். இப்ப பகல்லையும் என்னால ஒரு நினைக்காம இருக்க முடியல. பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதை என்ன அறியாம பாத்ரூம்ல இருக்கதா கற்பனை பண்ணிட்டேன். சரி சரி சரி, என்னை இறக்கி கொடுங்க, நான் போறேன். சரி, எனக்கு ஒன்னே கூட ரொம்ப நாளாயிட்டு ஒன்னே கொடுத்தானா இதை எப்போ நான் பார்க்க கூட தெரியாது. ப்ளீஸ் நீ கொடுத்துருடி. அத்தா உங்களுக்கும் எனக்கும் பகல்ல இங்க உங்க கொடி பறக்க போதா ஏன் கொடி பறக்க போதான்னு பந்தியா? இப்படி ஒரு தூக்கி வச்சிருக்கதே தப்பு. மரியாதையை நீ இறக்கி விடுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரிடி, அது பந்தயம் தனியா இருக்கட்டும். இப்ப கூடுடே ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன கூப்பிடுறோம், சீக்கிரம் சீக்கிரம் ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்றேன்ல. கிங்ஸ்லேன் வா, நேராவது. நான் கவனிக்காத நேரம் கொடுத்துட்டேடி. இவன் நல்லா கூட. நான் எங்க கொடுத்தேன்? இல்ல நீ கொடுத்த போய் சொல்லாதுன்னு. கொடுக்காம பாருங்க, அதெல்லாம் நான் கொடுக்கல. ஒன்னு கூடடே. அத்தா என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு வீம்புல போனீங்க. அது எப்படி நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன்? அண்ணங்கிட்ட எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணது உண்மைதான். என் பொண்டாட்டி பார்க்க மாட்டேன்னு சொல்லலையே. பிறந்த அன்னைக்கு தாலியை கட்டிருக்கேன். பொண்டாட்டி அதை மறந்துடாத. சரி, உனக்கு கூட கொடுக்க மாட்டேன்ல. சரி விடு, நான் போறேன். அண்ணன் தேடிட்டு இருப்போம். சரி பா. என்ன கிங்ஸே? வந்துட்டேன் வந்துட்டேன். காவலுக்கு மட்டுமில்லடி கட்டிலுக்கும் கட்டித்தாரடி நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரடி ஏகிட்ட வாடி. கொஞ்சது விடுங்க. போதும் போங்க. சரி போயிட்டு வரேன்னா? அட உங்களுக்கு எனக்கு பயாச்சுல, இறக்கி விடுங்க. அப்படியே இரு. முழிக்கிறத பாரு. கிச்சிலி. பயவலி என்னைய மாத்திட்டு போயிட்டா. உங்களுக்கு எனக்கு பகை, மறந்துடாதீங்க சொல்லிவிட்டேன். நான் பண விஷயத்துல ரொம்ப கராலா இருப்பேன்ல. அது எனக்கு ஞாபகம் வருதுடா. ஆமாண்ணே, ஒருத்தர கூட யாருக்கும் விட மாட்டீங்க. இந்த சாணுக்கிட்டே 6000 ரூபாய் அடிச்சிட்டாடா. இவ்வளவு உயர்ந்தா இருக்குது. அது மொழியா பாத்தியா? நிஜமாவே அந்த பொண்ணுக்கு பயந்துதான் கொடுத்தீங்களா? இல்லடா, நம்ம யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நெஞ்சில ஒரு துளி கூட பயம் இல்லாம அவ கேட்ட தோரணை இருக்கு பாரு. தன்னை நிஜமாவே ரவுடியா நினைக்கிறாடா. அது மட்டும் இல்ல,
உங்களெல்லாம் பார்த்தா ஒருத்தர் கூட பயப்படலையா? ஐயோ தெரியலே தெரியலே தெரியலே. அவ சுவாவமே அப்படி போயிடுங்க. அவ கண்ணுல பயம் இல்ல. கண்டிப்பா நேர்மையா நல்லா இருப்பா. என்கிட்டயே உங்களை பார்த்து இடிதடி போயிடாங்க. என்கிட்டயே பணத்தை ஆட்டையை போட்டுட்டா. போற பக்க பார்த்தா இங்க கொடியை பறக்க விட்டுறா போலுக்க. கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி இப்ப ஸ்ட்ரிக்டா சொல்றேன். அவளை காயப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. அவளை ஜெயிங்க. ஆனா அவளை அவமானப்படுத்துற மாதிரியோ அவளை காயப்படுத்துற மாதிரியோ எதுவும் வரக்கூடாது. சரிங்கண்ணே. என்ன திடீர்னு அவன் மேல ஏதோ பூர்வ ஜென்மம் பண்ண மாதிரி தோணுதுடா. அவளை நல்லா கவனிச்சிக்கலாம். நமக்கு பயப்படலவா? இந்த ஊர்ல காக்கா குருவி கூட நம்மளை பார்த்து பயப்படும். மேல் அதிகாரில இருந்து கீழ் அதிகாரி வரைக்கும் நமக்கு பயப்படுவாங்க. இவங்க பயமே இல்லையே. என்னவோ இருக்குடா. அன்னைக்கு பார்த்தோம்ல அந்த பொண்ணு நம்ம. ஆமாண்ணே. மறுபடியும் சொல்றேன், ஜெயிங்க. ஆனா இவங்களை காயப்படுத்தக்கூடாது. புரியுதா? சரிங்கண்ணே. ஏதோ ஒரு பந்தம் இருந்த மாதிரி இருக்குடா. ஏதோ போன பள்ளி எனக்கு புள்ளையா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தோல்ல தூக்கி சம்பந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குடா. என்னை மறந்தேன் நானம்மா, எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல. உண்மையிலே அவன் நம்ம வீட்டு வாரிசு தானே. அண்ணனுக்கு அவளை தூக்கி சுமந்த ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுட்டா. தங்கம் என் வீட்டு வாரிசு.